இரண்டாவது உலக போர் நடந்த சமயத்துல கடுமையான யுத்தம் நடந்தது. ஒரு அப்பாவும் அவருடைய சின்ன பையனும் உயிர் தப்புவதற்காக ஊரை விட்டு வெளியே ஓடுறாங்க. குன்றுகள், ஹில்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது ரொம்ப பாறையான, ஒரு காலத்துல சுரங்கங்கள் இருந்த இடம். அந்த பாறையான ஒரு பகுதியில போய் நிக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களால ஓடலாம் முடியாது. இனி ஓடினா உழுந்து சாக வேண்டியதான். ஆனா எல்லா இடத்துல இருந்து என்ன வந்துட்டு இருக்குது, துப்பாக்கி குண்டுகள் வந்துட்டே இருக்குது. பனி வேற அந்த நேரத்துல கொட்டுது. அப்போ கீழே பாக்குறாங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு குகை போல கொஞ்சம் தண்ணீர் இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அதிகபட்சம் அவங்க குதிக்கிறதா இருந்தா அதுல வேணா என்ன செய்யலாம், குதிக்கலாம். அப்போ மற்றவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ அப்பா சொன்னார், மகனே, நம்ம இப்ப உயிர் தப்புவதற்கு ஒரே வழிதான் இருக்குது. அந்த பாரு, கொஞ்சம் தண்ணி தெரியுது பாத்தியா, அது உள்ள நம்ம குதிச்சிட்டோம்னா உள்ள இருக்கிற குகைக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், போய் தப்பிச்சுக்கலாம். இந்த ஷெல்லுங்க, குண்டு நம்மள என்ன பண்ணாது, ஒன்னும் செய்யாது, குதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல்ல குதிச்சிட்டார். ஆனா அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குது. என்ன வேற கொட்டிட்டு இருக்குது, பனி வேற கொட்டிட்டு இருக்குது. அப்பா தைரியத்துல குதிச்சிட்டாரு. அவர் அந்த தண்ணியில குதிச்சாரு, ஒன்னும் ஆகல. உள்ள பார்த்தா பதுங்குவதற்கு நல்ல ஒரு குகை இருக்குது. இப்போ யார் குதிக்கல, மகன் குதிக்கல. அவன் சின்ன பையன் பாத்தீங்களா, பயந்துட்டான். அதுக்குள்ள பனி ரொம்ப கொட்ட ஆரம்பிக்குது. இவருக்கு இங்க பாதுகாப்பான இடம் இருக்குதுன்னு தெரியுது. உடனே மகனை பார்த்து சொல்றாரு, மகனே குதிப்பா, குதி, இல்லன்னா அங்க அடிக்கிற குண்டு உன் மேல என்ன செஞ்சிடும், பாஞ்சிடும், குதி குதி அப்படிங்கிறாரு. மகன் என்ன சொன்னான் தெரியுமா, அப்பா உங்க சத்தம் தான் எனக்கு கேக்குது, நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பனி கொட்டுது, இருளா இருக்குது, பாறை நிறைந்த இடம். அவன் சொன்ன ரெண்டே வார்த்தை, I am able to hear you, but I am not able to see you dead. தகப்பனே, உங்க சத்தம் தான் எனக்கு கேக்குது, ஆனா உங்களை என்னால பார்க்க முடியல. அப்போ தகப்பன் சொன்னாரு, my son, don't worry about it, I am able to see you, jump அப்படினாரு. என்ன சொன்னார் தெரியுமா, நீ என்ன பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை பார்க்கிறேன், என் கண்ணுக்கு நீ தெரியுற, குதி அப்படின்னு சொன்னாரு. இவன் ஒரே குதியா குதிச்சான். அப்பா அவன் அப்படியே கையில தாங்கிட்டு அந்த பாறை இடுக்குகளுக்குள்ள இருந்த சந்து பொந்துகளுக்குள்ள போய் மகனை காப்பாத்திட்டார். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் பல குண்டுகளை நமக்கு விரோதமா அடிச்சுட்டே இருக்கிறான். நமக்காக ஒரு பிளவுண்ட மலை காத்திருக்குது. ஆனா அது வெளிச்சத்தின் இடம் அல்ல, அது ஒரு இருளான இடம். இது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு. உன்னால தேவனை பார்க்கலாம் முடியாது, அவருடைய சத்தத்தை தான் நீ கேட்க முடியும். அவன் சொல்றான், உங்களை என்னால பார்க்க முடியல, உங்க சத்தம் மாத்திரம். இதுதாங்க கிரேஸ். அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம யாருமே தேவனை கண்ணால் கண்டு காப்பாற்றப்பட்டவர்கள் அல்ல. அவர் சொல்றாரு, என்ன நீ பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை பார்க்க முடியுது. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில இயேசு இதைத்தான் சொன்னார், மனுக்குலமே, நீ என்னை காண முடியாது, ஆனால் நான் உன்னை காண்கிறேன். என் வார்த்தைகளை நம்பி குதி, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று ரெண்டு கரங்களை விரித்தவராய் கல்வாரி சிலுவையிலே இயேசு நம்மை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவருடைய வார்த்தையை நம்பி குதிக்க இங்க யாராவது இருக்கிறீங்களோ? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, காண வேண்டிய அவசியமும் இல்லை. அவருடைய வார்த்தையை நம்பி நீ குதிப்பாயானால் சாத்தான் விடுகிற எல்லா அம்புகளுக்கும் எல்லா தோட்டாக்களுக்கும் நீ தப்பிச்சுக்குவ. ஆமென். இதுதாங்க சிலுவையின் புண்ணியம். அவர் சொல்றாரு, நீ என்ன பார்க்க முடியலனாலும் நான் உன்னை பார்க்கிறேன்.